உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜனனிய ஒழிச்சாதான் நீ காவேரி கழுத்துல தாலி கட்ட முடியும். அதுக்காக தான் நாம இங்க எல்லாருமே இருக்கோம். புரியுதா? கா இப்ப என்னக்கா பண்ணணும்? இங்க பாரு, நான் சொல்லும் போது நீ பவரை கட் பண்ணணும். ஜெனரேட்டர் ஆபரேட்டருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. ஜெனரேட்டர் ஓடாது. சிசிடிவி கேமரா மொத்தமா எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லியாச்சு. மணப்பெண் ஜனனி மாதிரி நம்ம ரம்யாவை கூட்டிக்கிட்டு மணமேடைக்கு நான் வருவேன். அங்க இருக்கிற ஐயரோட ஆள்கிட்ட நான் பணத்தை கொடுத்துட்டேன். ரம்யா மணமேடைக்கு வந்ததும் அந்த ஐயர் புகையை அதிகமா போடுவான். யாராலையும் அந்த சமயத்துல கண்ணு முழிக்க முடியாது. யாரு என்னன்னு சரியாவே தெரியாது. ரம்யா, நீ குனிஞ்சு உன்னோட முகம் தெரியாம மேனேஜ் பண்ணணும். ஓகே, நான் அதை பாத்துக்கிறேன். சிவா தாலி கட்டினதும் தாசு நீ பவர் ஆன் பண்ணணும். லைட் வரும். ரம்யா, நீ தலை நிமிர்ந்ததும் அப்புறம் மொத்த குடும்பமும் ஷாக் ஆகணும். மா பக்கா பிளான் தாம்மா. அவன் தாலி கட்டினதுக்கு அப்புறம் எப்படி சும்மா விடுவாங்கம்மா? ஆமா ஆமா, அந்த ராச அம்பளம் என்ன பண்ணுவார்னு தெரியாதே. கவலைப்படாதீங்க, அதுக்கும் பிளான் இருக்கு. நீங்க கத்தி கூச்சல் போட்டு என் பொண்ணு ரம்யாக்கு ஏண்டா தாலி கட்டினு அப்படியே பெரிய டிராமா பண்ணிடணும். உங்களை சரி பண்ணவே போதும் போதுன்னு ஆயிடும். பஞ்சாயத்து வைப்பாங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறம் யார் என்ன பண்ண முடியும்? அதுவும் சரிதான். தாலி மட்டும் கட்டினா போதும். அதாவது நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கழுத்துல தாலி கட்ட வச்சா மட்டும் போதும். சிவா மாமாவை நான் பாத்துக்கிறேன். நான் ஆச்சு, அவர் ஆச்சு. ஏய் வாங்க. ஏய், இந்த பேனர் கிட்ட நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வாங்க எடுக்கலாம். வா. பின்னாடி நல்லா தெரியுற சரியா? மாதிரி. யாரு ஒரு சாரி கூட சொல்லாம போறாங்க. சரி விடுங்க, போனுக்கு எதுவும் ஆகலல்ல. திரும்ப எடுப்போம். இது சூப்பரா இருக்கு பாருங்களேன். பாருங்களேன். பின்னாடி இந்த போட்டோ சூப்பரா இருக்கு. சரி, அங்கேயும் ஒன்னு எடுக்கலாம். சீக்கிரம் வாங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்க. இன்னொரு காலான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி. வாங்க. அவ உள்ளதா இருப்பா. யாராவது கேட்டா அவ எங்க பொண்ணுதான், புத்தி சுவாதீனம் இல்லாதவன் சொல்லி சமாளிக்கணும். புரியுதா? வாங்க உள்ள போய் தேடுவோம். வாங்க. சரி சரி, வாங்கக்கா போலாம்.
கையை காட்டு. சிவா என்ன ஒரு வீடியோ எடுக்கிறீங்களா? வீடியோ காவேரி வீடியோட அண்ணா நீயே எடுண்ணா. அம்மா நான் போட்டு விடட்டுமா? அண்ணா நீங்க சொதப்ப போறீங்க. ஏய் என்ன இதுக்கு முன்னால நீ மருதாணி போட்டிருக்கியா? எப்படி போடுறதுன்னு தெரியுமா? மேம் கத்துக்கிறேம்மா. அப்படியா தம்பி, நீங்களும் கத்துக்க போறீங்களா? பரவாயில்ல சிவா, நீங்களே போடுங்க. ஜனனி நல்லா யோசிச்சுக்க. ஏய், அம்மா நான் நல்லா போட்டு விடுவேம்மா. எனக்கு சாரி ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃபுக்கு தான், அப்புறம் தான் உனக்கு. அவளுக்கும் போட்டு விட்டாதான் என்னவா? ரம்யா நீ தப்பிச்ச. ஏய் என்ன எனக்கு ஓகே தான். ஏய் ஜனனி. அம்மா ப்ளீஸ்மா நான் போட்டு விடுறேம்மா. நீ பாரு. சரிடா. ஏ சிவா, மலேசியாவிலே போட்டிருக்கலாம்ல. இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அண்ணா என்ன பாத்துக்கிட்டு சிவா, அம்மா, போட்டு விடுங்க. இரு, போட்டு விடுறேன். நீயே அம்மா, போட்டு தள்ளி விடு. விடுறேம்மா. நீ அப்படியே உட்காருமா. ஸ்டார்ட் பண்ணு கையை காட்டு. என்னம்மா ஏமாத்தி வச்சிருக்கா பாத்தியா? மொத்த குடும்பமும் அவளை மலேசியான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ணா இது சிவாவுக்கு தெரியாதா? டேய், சிவாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குடா. அதுல அவன் மொத்தத்தையும் மறந்துட்டான். அண்ணா அப்போ உங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சுண்ணே. உங்களை ஏமாத்தினத எங்களால தாங்கவே முடியலண்ணே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அண்ணா அண்ணி மலேசியால காஞ்சிபுரம்னு சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா கல்யாணம் நடக்காது. ஆமாண்ணே. அதுக்கப்புறம் நம்ம கூட்டிட்டு போயிடலாம். ஏன் கடத்தணும்? அப்படி சொன்னா உடனே நம்ம பின்னாடியே வந்துருவாங்களா? அமைதியா இருங்க. எப்ப தூக்கலான்னு நான் சொல்றேன். டேய் போட்டு விடுறா. இருமா. அம்மா எப்படிமா இருக்க? சாப்பிட்டியா? லைட்லாம் நல்லா இருக்குல்ல? நான் பாத்துட்டேன்டா. அப்படி சொல்லு. பரவாயில்ல போட்டு விடு. அம்பலம் சார் கூட இப்படிதானோ? ஐயோ, அவர் அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் நானே போட்டுக்குவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.